பார்த்து அவங்க அண்ணாவோட கல்யாணத்துல கையில இருக்கிற கிளாஸை தட்டி எல்லாரும் அவனை பார்க்க சொல்லி கூப்பிடுறான். பட் அவங்க அண்ணா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி நாங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கோம்னு சொல்றாரு. ஆனா அவன் இப்பவே பேசணும்னு மறுபடியும் கிளாஸை தட்டுறான். அவங்க அண்ணாவும் சரின்னு சொல்லிட்டு ஒரு மைக்க வாங்கிட்டு எந்திரிச்சு நிக்கிறாரு. ஆக்சுவலா அவங்க தம்பியால பேச முடியாது. அவர் என்ன சொல்றாரோ அது இவர் மைக்ல சொல்றாரு. சின்ன வயசுல இருந்து என்ன ட்ரம்னு நினைச்சு அடிச்சு விளையாடிட்டு இருந்த எங்க அண்ணாக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஊர்ல இருக்கிற எல்லாருமே என்ன மாற்றுத்திறனாளின்னு கூப்பிடுவாங்க. ஆனா எங்க அண்ணா மட்டும் என்ன கழுத பண்ணி நாயின்னு கூப்பிடுவாங்கன்னு சொல்றான். இதை கேட்டுட்டு அங்க சுத்தி இருக்கிற எல்லாருமே அவங்க அண்ணாவை ஒரு மாதிரி பாக்குறாங்க. அப்புறம் எங்க அண்ணா காலேஜ் போனதுக்கு அப்புறம் அவரோட பைக்கை என்கிட்ட கொடுப்பாருன்னு நினைச்சேன். ஆனா அவரு அதுக்கு பதிலா அவரோட பழைய கேமராவை என்கிட்ட கொடுத்துட்டு இதுதான் உன்னை உயரத்துக்கு கொண்டு போகும்னு சொல்லிட்டாரு. லாஸ்ட் இயர் எங்க அண்ணா கிட்ட சின்னதா ஒரு போட்டோ ஸ்டுடியோ ஆரம்பிக்க போறேன், அதுக்கு கொஞ்சம் பணம் வேணும்னு கேட்டேன். எங்க அண்ணாவும் உடனே போன் எடுத்து பார்த்ததும் எனக்கு தான் பணம் அனுப்ப போறாங்கன்னு நினைச்சேன். பட் எங்க அண்ணா எனக்கு பணம் கொடுத்து உதவி பண்ணாம எனக்கு ஒரு லோன் அப்ளை பண்ணி கொடுத்துட்டாரு. எங்க அண்ணா எப்பவுமே என்கிட்ட நீ கீழே விழும்போது கண்டிப்பா நான் வருவேன், ஆனா நீ கீழே விழாம நிக்கிறதுக்கு ஒரு தூணா நான் எப்பவுமே இருக்க மாட்டேன்னு சொல்வாரு. ஏன்னா எப்பவுமே உன்னோட திறமையை வெளிக்காட்டுறதுக்கு யாரோட ஹெல்ப்பும் தேவையில்லைன்னு சொல்லுவாங்க. எங்க அண்ணா கிட்ட எப்பவுமே ஒரு விஷயத்த நான் சொன்னதே கிடையாது. அது இன்னைக்கு நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ரொம்ப நன்றி, உங்களோட பழைய கேமராவை என்கிட்ட கொடுத்ததுக்கு. இன்னைக்கு அதால தான் நான் பெஸ்ட் போட்டோகிராஃபரா 3 அவார்டு வாங்கியிருக்கேன். ரொம்ப நன்றி. எனக்கே தெரியாத என்னோட திறமையை பார்த்து அதுல நீ என்ன வளர வச்சிருக்க. ரொம்ப நன்றி. எனக்கு தூணா நீ நிக்காம என்ன சொந்த கால நிக்க வச்சிருக்க. ரொம்ப நன்றி. எல்லாரும் போல என்ன பரிதாபமா பார்க்காம என்ன கழுத பண்ணி நாயின்னு கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம எப்பவுமே என்னோட வாய்ஸ் ஓவரா இருந்திருக்கிற அதுக்கும் ரொம்ப நன்றின்னு சொல்றான். இதெல்லாம் கேட்டுட்டு அண்ணாக்கு கண்ணெல்லாம் கலங்கி போயிருது. 2 பேருமே ரொம்ப எமோஷனல் ஆகி ஹக் பண்றாங்க. உங்களுக்கு உங்க அண்ணாவை எவ்வளவு பிடிக்கும்னு சொல்லிட்டு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க.